ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 25 கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம பார்க்கறது 5த் கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி 4த் கொஸ்டின் பேப்பர் வர ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்ம படிக்க போறது இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5த் கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம். அதுலயுமே வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 25 கொஸ்டின் கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல ரிமைனிங் அடுத்த ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் நான் பார்க்கல, படிக்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அத போய் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றையெல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றையெல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஸோ ஆப்ஷன் ஏ முதுமை, ஆப்ஷன் பி குறிக்கோள், ஆப்ஷன் சி துறவு, ஆப்ஷன் டி கல்வி. ஸோ இதுல ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றையெல்லாம் விடுறதையும் எதற்குரிய இலக்கணமா வள்ளுவர் சொல்றாரு? ஆப்ஷன் சி துறவு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மேக்ஸ் வந்து நம்ம தனியா வந்து போடலாம். 25 கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டேஷ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவா எடுத்துரைச்ச நூல் எது? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி 8 தொகை நூல்கள், ஆப்ஷன் சி 10 பாட்டு, ஆப்ஷன் டி 11 கீழ்கணக்கு. ஸோ இதுல நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவா சொல்லியிருக்கிறது எது? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். ஸோ இதுல தான் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை பத்தி விரிவா சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது. ஸோ இதுல எது கரெக்ட்? சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. இது கரெக்ட் தான். தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது. இது தப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டுமே என்னது கரெக்ட் தான். ஸோ லாஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களே, விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதியாவார். இதுவும் தப்பு. இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. காரணம், தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். ஸோ இது கரெக்டா தப்பான்றதான் கொஸ்டின் நமக்கு. சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் வந்து பி ரங்கையா தான். ஓகேவா? இது வந்து தனியா ஆப்டிடியூட்ல கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு கூற்றுல இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இதையே ஆப்டிடியூடா கேட்க சான்ஸ் இருக்கு. சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் யாரு? பி ரங்கையா. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை ஆகும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்ட் எது எது அப்படின்றத பார்த்துட்டு அதில் எது வந்து தப்புன்றத கரெக்டாக முதல்ல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 4யுமே நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. ஆப்ஷன் பி கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். ஆப்ஷன் டி புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஆப்ஷன் ஏ திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. இது கரெக்டு தான். இது வேலூர் புரட்சியோடைய விளைவு தான். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. இதுவும் கரெக்டு தான். வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு
திருப்பி அழைக்கப்பட்டார். ஸோ இதுவும் கரெக்ட் தான். புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டன. இது தப்பு. ஓகேவா? ஸோ நம்மட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சரியானது அல்ல எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. எது தப்புன்றதான் கொஸ்டின் நமக்கு. அப்ப இதுல எது தப்பு அப்படின்னா ஆப்ஷன் டி தான் தப்பு. கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான். ஸோ நெக்ஸ்ட், சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர். சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ ஸ்ரீ நாராயண குரு, ஆப்ஷன் பி சாவித்ரிபாய் பூலே, ஆப்ஷன் சி ஐயங்காளி, ஆப்ஷன் டி அயோத்திதாசர். இதுல சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் டி அயோத்திதாசர். ஓகேவா? சாக்கிய பௌத்த சங்கம் அமைப்பை நிறுவினது அயோத்திதாசர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரார்த்தனா சமாஜ், விதவை மறுமண சங்கம், புனே சர்வாஜனிக் சபா, தக்கான கல்வி கழகம். ஸோ இதை வந்து வந்த ஆண்டுகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? பிரார்த்தனா சமாஜ். இதோடைய கரெக்டான ஆன்சர் வந்து செக் பண்ணிடுவோமா? பிரார்த்தனா சமாஜ் 1867. விதவை மறுமண சங்கம். விதவை மறுமண சங்கம் இப்போ 1861. புனே சர்வாஜனிக் சபா 1870. தக்கான கல்வி கழகம் 1884. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்ட் தான் ஆன்சர். 2 இதில் இருக்கு. ஸோ செகண்ட் ஒனுக்கு ஃபோர்த். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் இந்த பிரார்த்தனா சமாஜ், விதவை மறுமண சங்கம், ஸோ இதெல்லாம் வந்து இதோடைய இது என்ன, எதனால வந்தது? பிரார்த்தனா சமாஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவ வழிபாடு, மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்துது. இந்த சமாஜ், பிரார்த்தனா சமாஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சுச்சு அப்படின்னா மூட பழக்க வழக்கம், உருவ வழிபாடு இதெல்லாமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா எதிர்த்தாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், விதவை மறுமண சங்கம். ஸோ இது வந்து 1861 தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நிறுவப்பட்டது. ஸோ யாரால அப்படின்னு பார்த்தோம்னா பம்பாயில மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்டதுதான் இந்த விதவை மறுமண சங்கம். ஓகேவா? மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இது வந்து விதவைகளுடைய மறுமணத்தை ஊக்குவிக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா உருவாக்கப்பட்டது. அதனாலதான் இது உருவாக்கப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட், புனே சர்வாஜனிக் சபா அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இது அரசாங்கம் பிளஸ் மக்கள் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பாலமா இருந்து அவங்களுடைய குறைகளை, மக்களுடைய குறைகளை என்ன செஞ்சுது, எடுத்துரைச்சு அதை தீர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் எது அப்படின்னா புனே சர்வாஜனிக் சபா. ஓகேவா? நெக்ஸ்ட், தக்கான கல்வி சங்கம். ஸோ இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கலாச்சாரத்தோட கூடிய கல்வியை மக்களுக்கு வழங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது தான் எது அப்படின்னா தக்கான கல்வி கழகம். ஓகேவா? இந்திய கலாச்சாரத்தோட கூடிய கல்வியை என்ன செய்யணும், மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது தான் தக்கான கல்வி கழகம். ஓகேவா? எப்போ வந்துச்சு? 1884. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஸோ இந்த மாதிரி இயற்றப்பட்ட ஆண்டு பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டோம். கரெக்டா? இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1922, ஆப்ஷன் பி 1924, ஆப்ஷன் சி 1926, ஆப்ஷன் டி 1929. ஸோ இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் சி 1926. ஸோ அப்போதான் வந்துச்சு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்து சமய கோயில்கள் இருக்குல்ல, ஸோ இந்து சமய கோயில்கள், அப்புறம் இது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைய சட்டம் இந்து சமய அறநிலைத்துறை மூலமா ஓகேவா நம்மளுடைய இந்து கோயில்கள் அறக்கட்டளை நிர்வாகம் ஸோ இந்த இதுக்காக உதவி செய்யறதுக்காக, அதாவது எப்படி சொல்றது, கோயிலுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு, பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்காக,
கோயில் நிர்வாகத்தை மேலாண்மை செய்யறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த சட்டம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே பேஸ் பண்ணி வந்துருச்சு. டே பேஸ் பண்ணாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த தினம் பேஸ் பண்ணி இல்லாத கொஸ்டின் பேப்பரே என்ன செய்யாது, இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகளே அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா கேட்டுட்டாங்க. உலக சமூக நீதி நாள், நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி, பில்டெல்பியா பிரகடனம், பிலடெல்பியா, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. ஓகேவா? ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? உலக சமூக நீதி நாள் என்னைக்கு? பிப்ரவரி 20. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி ஜூன் 10. ஜூன் 10. பிலடெல்பியா பிரகடனம் ஆகஸ்ட் 2. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏப்ரல் 11. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3rd, செகண்ட் ஒனுக்கு 4th. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நாள் பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின் தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், சாரதா சதன், ஆரிய சமாஜ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எது வரும்? பிரம்ம சமாஜ், செகண்டு பிரார்த்தனா சமாஜ், தேர்டு ஆரிய சமாஜ், ஃபோர்த்து சாரதா சதன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட்டு தான், செகண்டு தான், ஃபோர்த். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது? 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. ஸோ இது மனித உரிமைகளினுடைய எந்த வகையில் வருவது? ஆப்ஷன் ஏ சுதந்திர உரிமை, ஆப்ஷன் பி அரசியல் அமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை, ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆப்ஷன் டி அடிப்படை கடமைகள். ஸோ இது வந்து எந்த உரிமைக்கு கீழே வரும்? ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எது வரும்? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்வி என்பது டேஷ். கல்வி என்பது ஒரு. ஆப்ஷன் ஏ நுகர்வு பண்டம், ஆப்ஷன் பி மூலதன பண்டம், ஆப்ஷன் சி எதுவும் இல்லை, ஆப்ஷன் டி இரண்டும். ஸோ இதுல கல்வி என்பது என்னது? நுகர்வு பண்டம் பிளஸ் மூலதன பண்டம் ஆல்சோ. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா இரண்டும், போத். ஸோ இதுதான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஷ் உருவாக்குவதாக அறிவித்தது. கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஷ் உருவாக்குவதாக அறிவித்தது. ஆப்ஷன் ஏ சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை, ஆப்ஷன் பி சென்னையில் ஒரு நூலகத்தை, ஆப்ஷன் சி கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவமனையை, ஆப்ஷன் டி மலைவாழ் மக்களுக்கென ஒரு வீட்டு திட்டத்தை. இதுல 97வது பிறந்த நாள் விழாவின் போது என்ன தமிழ்நாடு அரசு உருவாக்குவதா சொன்னாங்க? ஆப்ஷன் ஏ சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை உருவாக்குவதா என்ன செஞ்சாங்க? அறிவிச்சாங்க. ரைட்டா? பின்வரும் பிரிவில் எதுல கல்விக்கான உரிமையை சேர்த்தாங்க? பின்வரும் பிரிவில் எதுல கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பிரிவு 21A, ஆப்ஷன் பி பிரிவு 22A, ஆப்ஷன் சி பிரிவு 23, ஆப்ஷன் டி பிரிவு 24. கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது எதுல? ஆப்ஷன் ஏ பிரிவு 24, பிரிவு 21. ஆப்ஷன் ஏ பிரிவு 21A. ஸோ இதில் பிரிவு 21A வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, 6லிருந்து 14 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்குமே இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிற
உரிமையை உறுதி செய்கிறது தான் இந்த பிரிவு 21A. ஓகேவா? 6ல இருந்து 14 வயசுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் என்ன செய்யணும்? இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான உரிமையை உறுதி செய்கிறது தான் இந்த பிரிவு. அடுத்த கொஸ்டின். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம். ஆப்ஷன் ஏ தர்மபுரி, ஆப்ஷன் பி வேலூர், ஆப்ஷன் சி திண்டுக்கல், ஆப்ஷன் டி ஈரோடு. அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் ஆப்ஷன் ஏ தர்மபுரி. தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 24,684, ஆப்ஷன் பி 24,685, ஆப்ஷன் சி 24,686, ஆப்ஷன் டி 24,687. ஸோ இதில் தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 24,684. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தின் கனவு. தமிழகத்தை $1 trillion பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை. இது எதை பாதிக்காம இருக்கணும்? தமிழகத்தினுடைய கனவு. தமிழகத்தை $1 trillion பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை. அவை இவற்றை பாதிக்காமல் எதை பாதிக்காம இருக்கணும்? ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி மற்றும் மக்களின் சமூக பிரச்சனை. ஆப்ஷன் பி மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம். ஆப்ஷன் சி மக்களின் மகிழ்ச்சி மற்றும் வறுமை. ஆப்ஷன் டி மக்களின் மகிழ்ச்சி மற்றும் மக்களின் சைபர் குற்றங்கள். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் மக்களினுடைய வாழ்வாதாரம். இதை பாதிக்காம இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்பட்டது? ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்பட்டது? ஆப்ஷன் ஏ ரோரி செட், ஆப்ஷன் பி ஸ்டீடைட், ஆப்ஷன் சி வைடூரியம், ஆப்ஷன் டி கார்னிலியன். ஸோ இதில் ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்கிறதுக்கு எது பயன்பட்டது? ஆப்ஷன் ஏ ரோரி செட். ஓகேவா? ரோரி செட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு படிகக்கல்னு சொல்கிறாங்க. இது பாகிஸ்தானில் ரோரி அப்படின்ற பகுதியில் காணப்படுது. ஓகேவா? இதை வச்சு தான் ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் என்ன செஞ்சாங்கன்னா செய்யறதுக்காக இந்த இதை என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா யூஸ் பண்ணாங்க. ரோரிங்கிறது ஒரு பிளேஸ். ஓகேவா? ஸோ இந்த ரோரி செட்டுன்றது படிகக்கல்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் வம்சம் மம்லக் வம்சம் என அழைக்கப்படுகிறது. டேஸ் வம்சம் மம்லக் வம்சம் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ அடிமை, ஆப்ஷன் பி அரசர், ஆப்ஷன் சி ராணி, ஆப்ஷன் டி படை வீரர். என்ன வம்சத்தை மம்லக் வம்சம் சொன்னாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அடிமை வம்சம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட். பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி இரண்டாம் சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் சி குமாரகுப்தர், ஆப்ஷன் டி ஸ்கந்தகுப்தர். ஸோ அதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர். வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஐரோப்பா, ஆப்ஷன் சி சைனா, ஆப்ஷன் டி அமெரிக்கா. ஸோ இதில் வெடிமருந்து முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? ஆப்ஷன் சி சைனா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வசிஷ்டபுத்திர புலமாயி என்பவர் யார்? வசிஷ்டபுத்திர புலமாயி என்பவர் யார்? ஆப்ஷன் ஏ சங்ககால பெண் புலவர், ஆப்ஷன் பி வணிகர், ஆப்ஷன் சி அரசர், ஆப்ஷன் டி புரோகிதர். இதில் வசிஷ்டபுத்திர புலமாயி அப்படின்றது யாரு? ஆப்ஷன் சி அரசர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார். டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார். ஆப்ஷன் ஏ சேரர்கள், ஆப்ஷன் பி சோழர்கள், ஆப்ஷன் சி பல்லவர்கள், ஆப்ஷன் டி பாண்டியர்கள். இதுல யார் தொண்டை மண்டலத்தில் தங்களுடைய ராஜ்யத்தை நிறுவனாங்க? ஆப்ஷன் சி பல்லவர்கள். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது.
சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் ஏ உருது, ஆப்ஷன் பி ஆங்கிலம், ஆப்ஷன் சி லத்தீன், ஆப்ஷன் டி ஹிந்தி. ஸோ இதில் சமய சார்பின்மை அப்படின்ற வேர்டு எதுல இருந்து வந்துச்சு? ஆப்ஷன் சி லத்தீன், லத்தீன் மொழி சொல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது? 2013ல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது? ஆப்ஷன் ஏ தெலுங்கு, ஆப்ஷன் பி ஒரியா, ஆப்ஷன் சி கன்னடம், ஆப்ஷன் டி மலையாளம். இதில் 2013ல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது? ஆப்ஷன் டி மலையாளம். ரைட்டா? இதான் வந்து 2013ல் செம்மொழியா அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? இதில் 2004ல் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2004ல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 2004ல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. 2005ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம். ஓகேவா? 2005ல் சமஸ்கிருதம். 2008 வந்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு. 2008 தெலுங்கும் கன்னடாவும். 2008ல் தெலுங்கும் கன்னடாவும் என்ன செஞ்சுச்சு? செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2014ல் ஒடியா. ஓகேவா? 2014ல் ஒரியா. ஓகேவா? இது வந்து 2014. நம்ம தமிழ் மொழி வந்து 2004. ஓகேவா? ஸோ இது வந்து மறந்துடக்கூடாது. 2004 வந்து தமிழ் மொழி செம்மொழியாக என்ன செய்து அறிவிக்கப்பட்டது. 2005ல் சமஸ்கிருதம். ஓகேவா? 2008ல் தெலுங்கு கன்னடம், 2013ல் மலையாளம், 2014ல் ஒரியா. ஓகேவா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் வேறு ஏதாவது கொடுக்கலாம். ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஆக்சுவலாக குரூப் 4ல் தான் ஒரு இதில் வந்து 2004ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் மொழியை பற்றி கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பரில் உள்ள அதே மாடல்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க. அதனால கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் 25 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து மேக்ஸ் பார்க்கலாம். அதோட இந்த 5th கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் ஆகி 6th போயிடலாம். ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? தேங்க்யூ.